நடிகர் சங்க முன்னாள் நிர்வாகிகள் சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர் ஆகியோருக்கு இப்போது விலக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம். அனைவரையும் கலந்து ஆலோசித்து நீக்கம் குறித்து முடிவெடுப்போம் என்று நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் சங்கத்திற்கு தேர்வான புதிய நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகளிடம் முறையான கணக்குகளை கேட்டு வருகின்றனர். இதில் நடிகர் சங்க அறக்கட்டளை கணக்குகள் சரியாக ஒப்படைக்கப்படாததால் சரத்குமார் தலைமையிலான நிர்வாகத்தினர் மீது சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் சென்னையில் திங்கட்கிழமை நடைபெற்றது. தலைவர் நாசர், செயலாளர் விஷால் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டுள்ள முன்னாள் தலைவர் சரத்குமார், முன்னாள் செயலாளர் ராதா ரவி, முன்னாள் பொருளாளர் வாகை சந்திரசேகர் ஆகிய மூவரையும் நடிகர் சங்கத்திலிருந்து தற்காலிகமாக நீக்குவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் தீர்மானமாகவும் இது நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த கூட்டத்தில் பேசிய நடிகர் சங்க தலைவர் நாசர், சரத்குமார் உள்ளிட்ட மூவரின் நீக்கம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றார். இந்த விவகாரம் குறித்து விஷால் அளித்த விளக்கத்தில், சங்க செயற்குழுவில் சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர் ஆகிய மூவரையும் நீக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. தற்போது அவர்கள் மீதான புகாருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்ப முடிவெடுத்துள்ளோம். சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் கலந்து ஆலோசித்த பிறகே நீக்குவது குறித்து முடிவெடுப்போம் என்று தெரிவித்துள்ளார்.